காணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். ஆசிய கண்டத்தின் அழகிய இலங்கை தீவில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு தனது பொன்விழாவை சிறப்பாக கொண்டாட பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 50 வருடங்களில் எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டிய யாழ் பல்கலைக்கழகம் இன்று 11 பீடங்களையும் 18,000க்கும் மேற்பட்ட உள்வாரி வெளிவாரி மாணவர்களையும் திருநெல்வேலி, மருதனார் மடம், கைதடி, அறிவியல் நகர், கிளிநொச்சி ஆகிய இடங்களில் பீடங்களையும் கொண்டு இலங்கையின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. நம் நாட்டின் ஞானியும் பேரறிஞருமான சுவாமி விபுலானந்தர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். 1958 அன்றைய பிரதமர் திரு SWRD பண்டாரநாயக்கவும் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தை அமைக்க முன்வந்தார். யாழ்ப்பாண கல்லூரி வளவில் அமைந்த பட்டதாரி மாணவ பிரிவையும் சேர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களால் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருந்த பரமேஸ்வரா கல்லூரியையும் இணைப்பதன் மூலம் 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகம் திருநெல்வேலியில் நிறுவப்பட்டு அக்டோபர் 6ஆம் தேதி அன்றைய பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வளாகத்தின் முதல் தலைவராக பேராசிரியர் கனகசபாபதி கைலாசபதி 3 வருடங்களுக்கு நியமிக்கப்பட்டார். மிக குறைந்த வளங்களோடு அவருடைய கடின உழைப்பாலும் தலைமைத்துவத்தாலும் யாழ்ப்பாண கல்லூரியில் விஞ்ஞான பீடமும், திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் வளாக நிர்வாகமும் மானிடவியல் பீடமும் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கையின் பல்வேறு வளாகங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர்கள், கலாநிதிகள், விரிவுரையாளர்கள் யாழ்ப்பாண வளாகத்துக்கு விரிவுரையாளர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். பேராசிரியர் கனகசபாபதி கைலாசபதி அவர்களின் அர்ப்பணிப்பான பணி நன்றியுடன் நினைவு கூறப்பட வேண்டியது. 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண வளாகம் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. வளாக தலைவராக இருந்த பேராசிரியர் சு வித்யானந்தன் முதல் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டார். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் இயங்கி வந்த விஞ்ஞான பீடம் 1978 ஆண்டு திருநெல்வேலியில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத் தொகுதிக்கு பல புதிய துறைகளோடு இடம் மாற்றப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தராக முன்னாள் நீதிபதியாக இருந்த திரு வி மாணிக்கவாசகர் அவர்கள் 1979 நியமிக்கப்பட்டார். யாழ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா 1980 ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. 1978 ஆண்டு பல்கலைக்கழகத்தின் 3வது பீடமாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டு 1979 ஆண்டு 1வது தொகுதி மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களை சமுதாயத்துக்கு தந்திருக்கிறது. மானிடவியல் பீடமாக இயங்கி வந்த பீடம் 1979 ஆண்டு தை மாதத்தில் இருந்து கலைப்பீடமாக மாற்றம் பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது 27,500க்கும் மேற்பட்ட நூல்களையும் சஞ்சிகைகளையும் ஆவணங்களையும் கொண்ட நூலகத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் சிறிய வளாகமாக ஆரம்பிக்கப்பட்டு பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட்டு இன்று பொன்விழா காணும் யாழ் பல்கலைக்கழகமானது 30 ஆண்டு போருக்கு முகம் கொடுத்து இடப்பெயர்வுகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சமூக, பொருளாதார, அரசியல் பணிகளையும் மாணவர்களுக்கான உயர்கல்வி ஆராய்ச்சிக்கான பங்களிப்பையும் வழங்கி தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனமாக விளங்குகின்றது. காலத்தின் தேவையை உணர்ந்து கிளிநொச்சி அறிவியல் நகரில் விவசாய பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்பவியல் பீடம் முறையே 1991, 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டன. வர்த்தக முகாமைத்துவ பீடம், பட்ட பின்படிப்புகள் பீடம், இந்து கற்கைகள் பீடம்,
சேர் பொன்னம்பலம் ராமநாதன் நுண்கலை பீடம் ஆகியன கலைப்பீடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு பீடங்களாக தரமுயர்த்தப்பட்டன. மருத்துவ பீடத்தின் கீழ் இயங்கிய சில கற்கை நெறிகளை உள்ளடக்கியதாக 2019 இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் உருவாக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகமானது 11 பீடங்களையும் 75க்கும் மேற்பட்ட கல்வித்துறைகளையும் 4 கல்வி அலகுகளையும் கொண்டு பெருவளர்ச்சி கண்டுள்ளமை மகிழ்ச்சிக்குரியது. தற்போது துணைவேந்தராக பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராசா கடமையாற்றி வருகிறார். இன்று இலங்கையில் அதிகளவிலான துறைகளையும் அலகுகளையும் கொண்டுள்ள பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் விளங்குகின்றது. பல்கலைக்கழகமானது கல்விப் பணிகளுக்கு அப்பால் யாழ்ப்பாண பிரதேசத்தின் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பை அளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது தற்போது வடபகுதியின் அபிவிருத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் உயர்கல்வி நிறுவனமாகவும் செயற்பட்டு வருகின்றது. யாழ் பல்கலைக்கழகம் அமைய முன்னின்றவர்கள், வளர்ச்சிக்கு பங்களித்தவர்கள் யாவரும் பாராட்டுக்குரியவர்கள். வருங்காலத்திலும் நம் யாழ் பல்கலைக்கழகமானது மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று அரும்பணியாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம்.